அபியின் அப்பா சௌந்தர் ருத்ரன் அபிநயா திருமணத்திற்கு பிறகு அபிக்கு தனியாக பிசினஸ் ஏற்படுத்தி கொடுத்தார். அபியும் தன் நண்பர்களை தன்னுடைய சொந்த கம்பெனியில் சேர்த்துக் கொண்டார். சரண்யாவும் காலையில் நியூஸை பார்த்த அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. இந்தர் சரண்யாவிடம் சென்று அபியை பற்றி கேட்டதும் அழ ஆரம்பித்து விட்டாள். காவியாவும் ருத்ரனும் இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை சார். லாஸ்ட் 5 இயர்ஸா அபிக்கு ஏதோ டிசீஸ் இருந்தா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா. 35 வயசு தான் ஆகுது. அவளுக்கு இது சாக வேண்டிய வயசா? பெண் குழந்தை பெற்றுக்கணும், அவங்க அப்பா அவளை அன்பா வளர்த்த மாதிரி வளர்த்து அவளோட பிசினஸ் ஒப்படைக்கணும்னு நிறைய கனவு வச்சிருந்தான். என் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நிறைய கிஃப்ட்ஸ் சாக்லேட்ஸ்னு என் பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்து என் பொண்ணு கொஞ்சிட்டு போவா. அவளுக்கா இப்படியெல்லாம் நடக்கணும்னு சரண்யா குழுங்கி அழுது கொண்டிருந்தாள். கண்ணீரை அடக்கி கொண்டிருந்த இந்தரும் சரண்யாவிற்கு ஆறுதல் கூறிவிட்டு வீட்டிற்கு வந்தான். அவன் ரூமிற்கு சென்றவன் அங்கு இருந்த தன் அம்மாவின் போட்டோவை பார்த்தான். போட்டோவில் சாய்ந்து கொண்டு, அம்மா ஏமா இப்படியெல்லாம் நடக்குது? அபி எனக்கு கிடைக்கலனாலும் அவள் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அவளும் இல்லை. இவ்வளோ கஷ்டமும் வலியும் எதுக்குமா? என் மேலதான் தப்பு. அபியை காதலிக்கிறத நான் அவகிட்ட சொல்லியிருக்கணும். அவளை நான் கல்யாணம் பண்ணியிருக்கணும். நானும் அவளும் சந்தோஷமா வாழ்ந்திருக்கணும். இதெல்லாம் ஏமா நடக்காம போச்சு? என்னாலதான், எல்லாம் என்னாலதான். ஐயோ கடவுளே, இதெல்லாம் மாறாதா? மாற்றவே முடியாதா? இப்படி அவளை சாக விட்டுட்டேனே என்று வாய் விட்டு கதறி அழுது கொண்டிருந்தான்.